Taste the Daily. இந்து அறநிலையத்துறையினர் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாக கூறி விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்டம் புதூரில் அமைந்துள்ள கீரம்பூர் ஐயனார் கோயிலில் மற்றொரு கிராமத்தினர் குடமுழுக்கு நடத்த முயல்வதாகவும் இதற்கு இந்து அறநிலையத்துறையினர் உடந்தையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதூர் கிராமத்தினர் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் நடத்துவோம் என விடிய அரசு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் கழிவுநீர் வடிகால் திறப்பான்கள் மூடப்படாமல் உள்ளதால் விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஐயம்பேட்டை, திருப்பாலைத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மூடப்படாமல் திறந்த நிலையிலேயே வடிகால் திறப்பான்கள் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடிகால் திறப்பான்களை மூட நடவடிக்கை எடுக்காமல் தனக்கே உரித்தான அலட்சியத்துடன் செயல்படும் விடிய அரசின் அதிகாரிகளுக்கு மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மழையில் சாலை தெரியாமல் பரக்கின்கால் கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நாகர்கோவில் நெசவாளர் காலனி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் குடும்பத்துடன் காரில் நாகர்கோவில் ரயில்வே சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மழையால் சாலை முழுவதும் வெள்ள நீர் ஓடிக்கொண்டிருந்ததால் பாதை தெரியாமல் பரக்கின்கால் கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் உடனடியாக காருடன் ஆற்றில் மூழ்கிய நபர்களை பத்திரமாக மீட்ட நிலையில் கிரேன் மூலம் காரும் கால்வாயிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டது.